விஸ்வடாக் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நண்பர்களே. இன்றைய திருக்குறள் என்னவென்றால், என்பில் அதனை வெயில் போல காயுமே அன்பில் அதனை அறம். குறள் இன்னொரு முறை நண்பர்களே, என்பில் அதனை வெயில் போல காயுமே அன்பில் அதனை அறம் அப்படின்னு வள்ளுவர் சொல்றார் நண்பர்களே. இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், எது அறம் என்று தெரிந்தும் அறவழியில் நடக்காதவர்களின் மனம் வேதனைக்குள்ளாகும். அந்த மனமானது எப்படி வேதனைக்குள்ளாகும் என்றால், வெயிலின் தாக்கத்தினால் வாடும் வெண்புழுவை போல அவர்களுடைய மனம் துன்புறும், வாடும் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்றார் நண்பர்களே. வெண்புழு என்பது மிகவும் சாஃப்டா இருக்கும், ரொம்ப முதுகெலும்பு இல்லாதது. வெயிலினுடைய தாக்கம் அது மேலே அதிகமாக படுகின்ற பொழுது அது அப்படியே நெளியும். அந்த மாதிரி தான் இது செய்தால் தவறு அப்படின்னு நம்ம தெரிஞ்சு செய்கின்ற மனிதர்களின் மனமாவது அந்த வெண்புழுவை போன்று வாடும் அப்படின்னு சொல்ற. எந்த மனிதர்களினுடைய மனம் வாடும்? எந்த ஒரு மனிதனுக்கு மனசாட்சி இருக்கின்றதோ அந்த மனிதனின் மனம் மட்டும்தான் அப்படி வாடும். மனிதனே கொள்றான், அவனுடைய மனம் அப்படி வாடுமா? வாடாது. அவன் மனம் வாடவில்லை, அதனால தான் அவன் கத்தி எடுத்தவன் ஒரு நாள் கத்தியாலே இருக்கின்றான். அவனும் அப்படிதான் சாவான். அடுத்தவனை கத்தியில சராமரியா வெட்டுறான், ஒரு நாள் அவனை இன்னொருத்தன் வெட்டுவான். ஸோ யாருடைய மனம் வாடும் என்றால், இங்கே மனசாட்சி உள்ள மனிதனினுடைய மனம் மட்டும்தான் வாடும். உலகத்தில் எவ்வளோ பேரை சிரிச்சு ஏமாத்திடும். சூப்பர், நல்லதுப்பா, உள்ள ஒன்று வச்சுன்னு வெளியே ஒன்று எவ்வளோ நடிச்சு நம்ம எல்லாரையும் ஏமாத்துறோம், கெட்டதெல்லாம் செஞ்சிடறோம். அதனால யாரோ ஒருத்தர் உண்மையாகவே பாதிக்கப்படுறாங்க, துன்புறாங்க அப்படின்னா அவர்களுடைய நிலையை கண்டு எவன் ஒருவன் வருத்தப்படுகிறானே, ஐயோ நாம போய் அவனுக்கு இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு மனசாட்சி உள்ளவன் மட்டும்தான் வேதனைப்படுவான். நான் தான் சொல்கிறேன், இந்த ஊர் உலகத்தில் எல்லாரையும் நம்ம ஏமாத்திடலாம், யாரை ஒருத்தனை ஏமாற்ற முடியாது. மனசாட்சியை மட்டும் நாம் ஏமாற்ற முடியாது. மனசாட்சி தெரியும், டேய் பலியா கில்லாடுறா, நீ எல்லாத்தையும் எல்லா வேலையும் செஞ்சுட்டு அப்படியே நல்லவன் மாதிரி நைஸாக நடிக்கிறியாடா, இது எப்படி அவனால் முடியுதுன்னு உன்னை கேள்வி கேட்பான். யார்? மனசாட்சிக்கு மட்டும்தான் அந்த அதிகாரம். அதனால தான் நம்ம எல்லார்கிட்டையுமே சொல்லுவோம், மனசாட்சி பிரகாரம் பார்த்து பேசுப்பா. யாருன்னா ஒருத்தருக்கு நல்லது செய்கிறாருனா கூட என்ன பண்ணுவார், இல்லைப்பா நான் மனசாட்சி பிரகாரம் சொல்கிறேன்ப்பா, நான் மனசில் நல்லபடியாக நினச்சிதான்ப்பா செஞ்சேன், யாருக்கும் பாகுபாடு இல்லாத செஞ்சேன்ப்பா, மனசாட்சி பிரகாரம் செஞ்சேன்ப்பா. அப்படின்னா என்ன? மனசாட்சி என்பவன் பெரியவன், தாழ்ந்தவன், உயர்ந்தவன் என்று எதையுமே பார்க்காது. அதுதான் மனசாட்சி. மனசாட்சிக்கு தெரிந்தது எல்லாம் நல்லதை செய்ய வேண்டும், அடுத்தவர்கள் நம்மை பாராட்ட வேண்டும், அடுத்தவர்களை துன்புறுத்தக்கூடாது. அப்படி என்று ஒரு மனிதனாக இருந்து அந்த மனிதன் அறவழியில் நடந்து மனசாட்சிக்கு பயப்படுகின்றவனாக இருப்பானேயானால் அவன் அடுத்தவர்களுக்கு தீங்கு விளைவிக்க மாட்டான். அப்படியே அவன் தீங்கு விளைவித்தாலும் அவன் மனம் கேட்கக்கூடிய கேள்விகளினால் தாக்கப்பட்டு துன்புறுத்தப்பட்டு புழுவை போல் வாடி அவன் மனம் வேதனைக்குள்ளாகி, இறைவனே இன்னொரு முறை நான் அந்த தவறை அடுத்தவங்களுக்கு செய்யக்கூடாது, என்னால் அடுத்தவங்க துன்புறக்கூடாது, அதுக்கு நான் கண்டிப்பாக காரணமாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் தான் செய்த ஒவ்வொரு தவறுக்கும் மனசாட்சி உள்ளவர்கள் எப்பொழுதுமே இறைவனை வேண்டுவார். இந்த உலகத்திலேயே நம்ம ஏமாற்ற முடியாத ஒரே ஒருவன் யாருன்னு கேட்டால் மனசாட்சி மட்டும்தான். பாக்கி எல்லாரையும் ஏமாத்திடலாம். அதனால தான் நண்பர்களே, எப்பொழுதுமே நம்ம அடுத்தவர்களுக்கு தீங்கு விளைவிக்கவே கூடாது. தீங்கு விளைவிக்கிற அளவுக்கு யோசிக்காதீங்க. அவங்கவுங்க பாட்டில் போகிறாங்க, அவங்கவுங்க வேலை பார்க்குறாங்க, அவங்கவுங்களுடைய நிலையில் இருக்காங்க. இப்போ அனில் அம்பானியை பார்த்து நம்ம வருத்தம் பண்ணணுமா? அவரு படைப்புகள் வேறு, அவருக்கு ஏற்ற மாதிரி இருக்காரு. அவர் எந்த அளவுக்கு பணக்கார தன்மையோ அந்த பணக்கார தன்மையோடு அவர் வாழ்கின்றார், அவ்வளோதான். அவர் போகிற கார் பயங்கரமானது, அவருக்கு இருக்கிற வீடு நல்ல மாளிகை மாதிரி இருக்கும். பட் உணவு என்பது எல்லாருக்கும் ஒன்று தானே, இன்பம் என்பது எல்லாருக்கும் ஒன்று தானே. அதை தாண்டி அவருக்கு மட்டும் ஏதாவது பணம் இருக்கின்ற காரணத்தினால் எக்ஸ்ட்ரா எதனா வந்துடுதா? ஒன்றும் கிடையாது. சாப்பிட்றதுக்கு எல்லாருக்கும் ஒரே வயிறு தான். அந்த வயிற்றுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்?
எவ்வளோ சாப்பிடணுமோ அவ்வளோதான் நம்மளால் கூட சாப்பிட முடியும். அதனால் நண்பர்களே, எப்பொழுதுமே யாருக்கும் எந்த ஒரு தீங்குகளும் இழைக்காமல் நல்லதை மட்டுமே மனசாட்சிக்கு பயந்து நடப்போமே ஆனால் இறைவனிடம் இருந்து நமக்கு எந்தவித துன்பங்களும் வராது. நாம் என்றுமே வாழ்வில் நன்றாக நடப்போம், நன்றாக வாழ்வோம், நம்ம குலம் நன்றாக இருக்கும், நம்மளுடைய பின்னால் வரக்கூடிய பரம்பரைகள் அனைத்துமே நன்றாக இருக்கும். எப்பொழுது நீ அடுத்தவனுக்கு தீங்கு விளைவிக்காத போது என்று கூறி நாளை மற்றும் ஒரு திருக்குறள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.